no pressure, but commitment level பயங்கர ஹையா இருக்கும். Okay, so imagine நீங்க as a 3%, you start this business. So business start பண்ணும்போது ஓகே இப்படி இருக்கும், 3 ட்ராக்கிங் சென்டர். கரெக்ட், இது நீங்க உங்க ஃபினான்ஷியல் பிளான்ல பார்த்திருப்பீங்க. பட் இமேஜின் நீங்க 3% மைண்ட் செட். ஓகே, ஸோ you're starting with this 21 tracking center. So மீதி எத்தனை tracking center இருக்கு? இன்னும் 18 tracking center இருக்கு. ஓகே, ஸோ நீங்க 21 UVஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணதால you purchased a product for 21 UVs. This is the best thing. இதான் best thing in the business. ஓகே, உங்களோட 21 UVயும் நீங்க allocate பண்ணணும் இல்லையா? So 1 10 10. ஓகே, நீங்க பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் you will allocate like this அந்த UVA. ஓகே, so 3% 97% ஓட காம்பன்சேஷன் பிளான் என்ன? 3 left plus 3 right equal to 10,000. இது 97%. And 3% அவங்களோட மைண்ட் செட்னால they change this compensation plan. Q-Net compensation plan சேம் தான். ஓகே, so first எடுத்து எவ்வளவு வருது? இங்க 3, இங்க மொத்தம் அப்படின்னா this is called one step or one check. 3 left plus 3 right. So இங்க by ஸ்டார்ட் பண்ணும்போதே எத்தனை ஸ்டெப் வருது? 3 ஸ்டெப் வருது. 3 ஸ்டெப்னா எவ்வளவு? 30,000. EMI எவ்வளவு கட்டணும்? 25,000. So first month EMI is ready. இன்னும் பாக்கெட்ல இருந்து காசே வெளில போல, பேங்க்ல இருந்து வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் மந்த் EMI பிசினஸ்ல இருந்து நான் வாங்கின ப்ராடக்ட்ல இருந்து எனக்கு கிடைச்சிச்சு கமிஷனும். ஓகே, பட் தி பெஸ்ட் பார்ட் என்னன்னா 3% இந்த காம்பன்சேஷன் பிளானையே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கும். ஓகே, 3 left plus 3 right 10,000, 97% ஆளுங்களுக்கு. யோசிச்சு பாருங்க, இஃப் யூ கெட் a சான்ஸ், உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இத வந்து 3 left or 3 right, அதாவது 3 UV left or 3 UV right, 30,000 or 45,000 or 60,000 அப்படின்னு மாத்த முடிஞ்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஹாப்பி? 3% காம்பன்சேஷன் பிளான் இப்படிதான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு அந்த மைண்ட் செட். ஸோ லெட்ஸ் கோ பேக் ஹியர். ஸோ ரிமைனிங் 18 ட்ராக்கிங் சென்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் அவங்களோட EMI இஸ் டன். ஓகே, ஸோ இன்னும் 2 மாசம் கழிச்சு தான் EMI பத்தி யோசிப்பான், பத்தி கவலைப்படும். 2 மாசம் நோ டென்ஷன். பட் பிசினஸ் மைண்ட் செட்ல ஆரம்பிச்சிருக்காங்க வித் ஹையஸ்ட் கமிட்மெண்ட் லெவல். ஸோ புக்ஸ், வீடியோஸ் எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? நான் 2 நாள்ல முடிச்சிட்டேன். ஓகே, 10 to 11 lakhs அவங்க மைண்ட்ல பிசினஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்னதான் ப்ராடக்ட் வாங்கினாலும், ப்ராடக்ட் வாங்கி வீட்டுல வச்சுக்கிட்டாலும், ஓகே, ஈவன் அப்புறம் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் மைண்ட்ல என்னது 10 to 11 lakhs நான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, கமிட்மெண்ட் லெவல் will be very high. ட்ரீம் லிஸ்ட் முடிச்சிருவாங்க, நேம் லிஸ்ட் முடிச்சிருவாங்க, புக்ஸ் படிப்பாங்க, வீடியோஸ் பார்ப்பாங்க. கரெக்ட், எல்லா ஒரு ட்ரைனிங் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்ளைன்ட்டு விடாம அடுத்து என்ன பண்ணும் எல்லாமே சொல்றதை ஃபாலோ பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. கரெக்ட், வித் தட் கமிட்மெண்ட் இன் 1 month 2 கரெக்டான ஆளை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? So they do the business like this. கரெக்ட், so 2 right people to do the business, right partners, correct, right distributors கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? with highest level commitment. ரோட்ல போற வர்றவங்க எல்லாம் ஓகே சொல்ல மாட்டாங்க. யாருக்கு என்ன மாதிரி கமிட்மெண்ட் இருக்கோ அவங்க மட்டும்தான் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் they sign up Renault, Rockstar Renault and Mari, super duper Mari. ஓகே, இவங்க 2 பேருமே ராக் ஸ்டார். ஏன் ராக் ஸ்டார்? பிகாஸ் யூ ஆர் a ராக் ஸ்டார். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுமே ஹையஸ்ட் கமிட்மெண்ட் லெவல்ல வராங்க, வெரி சீரியஸ். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ரினோட்ட போயிட்டு
ரீனோ நீ எனக்கு கீழே ஒர்க் பண்ணல, ஐ எம் கோயிங் டு ஒர்க் அண்டர் யூ. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம். ஓகே, ஸோ உங்களோட 4வது ட்ராக்கிங் சென்டர். ஒரு ட்ராக்கிங் சென்டர் எவ்வளவு சம்பாதிக்கும்? 5 crores, ரைட்? உங்களோட 5, 6, 7. ஓகே, நம்ம ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தென் ரீனோ டூ த பிஸ்னஸ். ரீனோவுக்கு பயங்கரமான ட்ரீம்ஸ் இருக்கு. ஓகே, ரீனோ பிஸ்னஸ் பண்றாரு, மாரியும் பிஸ்னஸ் பண்றாரு, ஹெல்ப் பண்றீங்க, ரைட்? ஸோ பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, பட் நீங்க 3% பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி, ஸோ 2 பேர் போதுமா? நான் உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் பெருசாகிறதுக்கு 2 டிஸ்ட்ரிபியூட்டர் போதுமா? நிறைய பேர் இருந்தா இன்னும் நிறைய ரீச் பண்ணும், ரைட்? யூ வில் நாட் ஸ்டாப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஓகே, பை டிஃபால்ட் இந்த பிசினஸ் நெக்ஸ்ட் நீங்க இன்னொரு கரெக்டான ஆளை கண்டுபிடிப்பீங்க, ரைட்? ஸோ பட் பிசினஸ் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி 2 சைடும் சேம் ஸ்பீட்ல போவாது. ஓகே, ஒரு சைடு பெருசா இருக்கும், ஒரு சைடு சின்னதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் பெருசா இருக்குன்னு வச்சுப்போமே. ஓகே, இதுக்கு பேர் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த சைடு பெருசா இருக்கோ அதுக்கு பேர் கிரெடிட். எந்த சைடு சின்னதா இருக்கோ, ஷார்ட்டர் சைடு பே அவுட் ஆர் கேஷ் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 100,000 யூவிஸ் நடந்திருக்கு, இங்க மேபி 40,000 யூவிஸ் நடந்திருக்கு. Okay, so Reno is in Chennai, Mari Bangalore. Okay, best people, they understand the business they're doing. So but நீங்க ஸ்டாப் பண்ணல. நெக்ஸ்ட் யாரோ ஒருத்தவங்களை நீங்க சைன் அப் பண்றீங்க அப்படின்னா எங்க பண்ணுவீங்க? அஃப்கோர்ஸ் உங்களோட பே அவுட். மேபி அவங்களும் சென்னையில இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பர்சன் யூ ஃபைண்ட் ஹூ ஹேஸ் த மைண்ட் செட், உங்க மைண்ட் செட்ல மேட்ச் ஆகிற 3% மைண்ட் செட் கொஞ்சமாச்சும் தெரியுற ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட் அனதர் ராக் ஸ்டார் ராஜவர்மன். ஓகே, ஸோ ராஜவர்மன் சென்னை, ஸோ ரினோவும் சென்னை. ஸோ ரினோ நான் அடுத்து இன்னொரு ஆளை சைன் அப் பண்ண போறேன், உனக்கு கீழே சைன் அப் பண்ணிக்கலாமா? எந்த சைடு சைன் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் ரினோட்ட கேட்பீங்க. ரினோ என்ன சொல்லுவாரு? அஃப்கோர்ஸ் என்னோட பே அவுட்ல சைன் அப் பண்ணுங்க. கரெக்ட், எனக்கு கீழே சைன் அப் பண்ண பயங்கர ஹாப்பி, என்னோட பே அவுட்ல சைன் அப் பண்ணுங்க. ஸோ ரினோவோட கிரெடிட் இது. ஓகே, என்னோட பே அவுட்ல சைன் அப் பண்ணீங்கன்னா ரினோவும் சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ரைட்? ரினோ வில் பி ஹாப்பி. ஸோ பட் நீங்க என்ன பண்றீங்கன்னா ராஜவர்மனை சைனிங் அப் ஹியர். ஸோ ரினோ சம்பாதிப்பாரா? ரினோ வில் பி ஹாப்பி. நாளைக்கு நீங்க இல்லைன்னா கூட ராஜாவுக்கு ரினோ சப்போர்ட் பண்ணுவாரா? எஸ், ஆஃப் கோர்ஸ். பட் நீங்க இங்கேயும் சம்பாதிப்பீங்க, யூ ஒன்லையும் சம்பாதிப்பீங்க, ரைட்? ஸோ சேம் திங், ராஜாவும் ரைட் பர்சன். பட் பை நவ் 2 பேர் சைன் அப் பண்ணும்போதே இஃப் யூ ஃபாலோ ஆர்எஸ்பி கல்ச்சர், நம்ம பிசினஸ்ல ஆர்எஸ்பி கல்ச்சர்னு ஒன்று ஃபாலோ பண்ணுவோம். ஸோ 2 பேர் சைன் அப் பண்ணும்போதே ஆர்எஸ்பி கல்ச்சர் ஃபாலோ பண்ணா நம்ம இதுல ஸ்டார்ஸ் இருக்கு. நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பிரான்ஸ் ஸ்டார் ஆரம்பிப்பீங்க. பிரான்ஸ் ஸ்டார்னா அரௌண்ட் 10 or 11,000. ஓகே, பிரான்ஸ், சில்வர், கோல்டு, சஃபயர், பிளாட்டினம், டைமண்ட், ப்ளூ டைமண்ட். ஓகே, போக 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 சேம் 3 லெஃப்ட் 3 ரைட்டோட ஸ்டெப் கமிஷன், இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டெப்போட மணி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஒரு ஸ்டெப் 10,000 பிரான்ஸ்க்கு அப்படின்னா கோல்டுக்கு ஆஃப்டர் டாக்ஸ் அரௌண்ட் 15,000 or 16,000 சம்திங். ஸோ ஆஃப்டர் டாக்ஸ் அரௌண்ட் 15,000 இருக்கும். பேர் மினிமம் எனிபடி யாருனாலுமே கோல்டு மெயின்டைன் பண்ணலாம். 1 to 2 months கோல்டு ஆயிடலாம் அதிகபட்சம். ஸோ 2 சைன் அப் பண்ணதுமே வித் ஆர்எஸ்பி பண்ணா you will become gold, correct? Bare minimum gold. So 3 left 3 right 15,000 ஆயிரும்.
ஓகே எஸ் நவ் ராஜா இதோட நீங்க நிறுத்த போறது ஏன்னா நீங்க வித் ஹையஸ்ட் கமிட்மெண்ட் உங்களோட விஷன் 100,000 கன்சியூமர் பேஸ் அவ்வளவு பெரிய நெட்வொர்க் கொண்டு போறது ரைட் ஸோ ராஜாக்கும் சேம் திங் யூ 8 யூ 9 ஓகே ஸோ ராஜா பிஸ்னஸ் பண்ணுவார் ராஜாவுக்கு பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுவீங்க ஸோ ராஜாவுக்கும் ஒரு சைடு பெருசு ஒரு சைடு சின்னதா இருக்கும் யாருக்குமே ரெண்டு சைடு எப்பயுமே ஈக்குவலா இருக்காது ஏன்னா ரெண்டு வெவ்வேறு ஆளுங்க ஒரே மாதிரியான மைண்ட் செட் இருக்காது ஓகே ஸோ ஒரு சைடுமே பெருசா இருக்கும் ஒரு சைடு சின்னதா இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் நீங்க அதோட நிறுத்தல அடுத்த ஆளை கண்டுபிடிங்க ஓகே ஒன் மோர் ராக் ஸ்டார் துரை ஓகே ஸோ துரையும் சென்னை என்ன பண்ணலாம் ஸோ சென்னையில இருந்து எல்லாம் சென்னையில இருக்கிற மக்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணிப்பாங்க ஓகே ஸோ ராஜாட்ட போய் ராஜா எங்க பண்ணலாம் துரைய உனக்கு கீழே பண்ணலான் இருக்கேன் எந்த சைடு பண்றது ராஜா என்னோட பே அவுட்ல பண்ணுங்க பண்ணா நானும் சம்பாதிப்பேன் ராஜா வில் பி ஹாப்பி ஸோ துரை ஓகே பெஸ்ட் பார்ட் நீங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் ரினோ சப்போர்ட் பண்ணுவார் துரைக்கு ராஜா சப்போர்ட் பண்ணி நானும் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன் நீங்க தான் பண்ண போறீங்க சப்போர்ட் பண்ண போறீங்க பட் இன்கேஸ் நீங்க இல்லைன்னாலும் இவங்க ரெண்டு பேருமே வேற சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க துரை இன்னும் ஃபாஸ்டா வளருவாரா கரெக்ட் ஸோ மேல இருக்கிறவங்களோட கீழே இருக்கிறவங்க இன்னும் பயங்கர ஃபாஸ்டா வளருவாங்களா ஏன்னா சோ மச் சப்போர்ட் கரெக்ட் ஸோ இந்த விஷயத்தை நான் பார்க்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட சில மாதங்கள் பல மாதங்கள் கழிச்சுதான் இதை பார்த்தேன் இப்படியும் பண்ணலாம் பிசினஸ் சொல்லி ஓகே பட் இப்போ நிறைய பேரு வாரமே பாக்குறீங்க இல்லையா சேம் வே இவ்வளவு ஏன்னா ஏகப்பட்ட சப்போர்ட் கரெக்ட் இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணும்போது துரையோட ஸ்பீட் எப்படி இருக்கும் ஃபாஸ்ட் கரெக்ட் ஸோ துரைக்கு ஈவன் 30 யூவி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணா கூட நீங்க எங்கெல்லாம் சம்பாதிப்பீங்க U8 U5 U1 கரெக்ட் ராஜாவும் சம்பாதிப்பார் ரினோவும் சம்பாதிப்பார் கொலாபரேஷன் மோட் புரிஞ்சுதா இல்லையா இட்ஸ் நாட் அ காம்படிஷன் கொலாபரேஷன் மோட் okay so now துரைக்கு even 30 UV left right anyway 30 UVs help பண்ணா கூட 30 UV னா எவ்வளோ 3 left 3 right எவ்வளோ கோல்ட் ஸ்டார்னா 15,000 okay 30 left 30 right னா எவ்வளோ 1.5 lakhs correct 1.5 lakhs U8 ல 1.5 lakhs U5 ல 1.5 lakhs in U1 total எவ்வளோ 4.5 lakhs correct 4.5 lakhs எவ்வளோ 3 left or 3 right 3 every ஒரு 3 leftக்கும் எவ்வளவு சம்பாதிக்கீங்க 45,000 97% 3 left plus 3 right 3 UV left plus 3 UV right 10,000 even gold star na kuda 15,000 correct yeah so இவ்வளவு பண்ணது மாறி கடுப்பாயிருவான் மாறி நான் நல்லா பண்றேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எல்லா சைன் அப் பண்ணி ரினோ கிளியர் பண்ணா எப்படி என்ன நீ கண்டுக்க மாட்டியா ஓகே ஃபைன் ஸோ நெக்ஸ்ட் கோபி நெக்ஸ்ட் சைன் அப் கோபி பெங்களூர் ஸோ மாறி எங்க பண்ணலாம் மாறிக்கு திஸ் சைட் கிரெடிட் திஸ் சைட் கேஷ் அவுட் என்னோட பே அவுட்ல பண்ண ஸோ கோபி கம்ஸ் ஹியர் So Gopi inge. Now Mari will support. நான் இங்க earn பண்ணுவேனா இல்லையா
நீங்க இங்க ஏர்ன் பண்ணீங்களா இல்லையா? or let us suppose Adibai. துபாய் போறீங்க, ஆதிபாயை மீட் பண்றீங்க. பர்சன் லைக் ஆதிபாய் இந்த மாதிரி தான் சைன் அப் பண்ணாரு இல்லையா? ஸோ ஆதிபாயை மீட் பண்றீங்க. வி கவுன்சில் ஆதிபாய் ஆர் வி பார்ட்னர் சச்சின் குப்தா. சைன் அப். இது உங்களோட கிரெடிட் இல்லையா? ஸோ கிரெடிட்ல சைன் அப் பண்ணா சம்பாதிக்க கூடாது இல்லையா? பே அவுட்ல சைன் அப் பண்ணா தானே சம்பாதிக்கணும். கரெக்டா இல்லையா? பட் எவ்ரி டைம் ஆதிபாய் இஸ் a super duper person with some mindset. Adibai max out fast. Correct? So every time Adibai max out ஆகும்போது you will max out here. Correct? Yeah. So creditல சம்பாதிக்க கூடாது இல்லையா? லாங்கர் சைட்ல இருந்து சம்பாதிக்க கூடாது இல்லையா? as per 97%. now எனக்கு கிரெடிட் மேட்டர் இல்ல, கேஷ் அவுட் மேட்டர் இல்ல, எனி சைட், போத் சைட் என்னோட டீம். so you will become that person. both side you will work, both side help பண்ண ஆரம்பிச்சிருங்க. imagine 99.75% ஃபெயிலியர்ல கூட 4 to 5 years ஒரு ட்ராக்கிங் சென்டர் மேக்ஸ் அவுட் ஆகும். ரைட்? இது எல்லாத்துக்குமே தெரியும், ஃபினான்ஷியல் பிளான்ல பார்த்திருப்பீங்க. பட் இவ்வளவு ட்ராக்கிங் சென்டர் ஆரம்பத்திலேயே இருக்கும்போது என்ன இவங்கெல்லாம் எப்போ வருவாங்க தெரியும். ரினோ எப்ப, மாறி எப்போ, ராஜா எப்போ தெரியாது. ஸ்டார்டிங்லேயே இருக்கலாம், ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஆளா இருக்கலாம், செகண்ட் ஆளா இருக்கலாம். ஸோ ட்ராக்கிங் சென்டர் இல்லைன்னா உங்களுக்கு கீழே பிளேஸ் பண்ண முடியாது. ரைட்? ஸோ யோசிச்சு பாருங்க. ஸோ டோட்டலா 21 ட்ராக்கிங் சென்டர். ரெண்டு சைடும் பிளேஸ் பண்ணிட்டீங்க. இந்த சைடு 10, இந்த சைடு 10. ஓகே. அண்ட் வித் இந்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட், டேக்கிங் த பிசினஸ் பயங்கர சீரியஸ்லி. சைடு பிசினஸ் கிடையாது. ஜஸ்ட் பார்ட் டைமா ஸ்டார்ட் பண்ணோம். பட் 24/7 ட்ரெடிஷனல் பிசினஸ் மேன் யோசிப்பாங்க, தூங்கும் போது கூட யாராச்சும் போன் வந்து உங்க கடைக்கு முன்னாடி கூட இருக்கு, உங்க கடை பத்திக்கிச்சு அப்படின்னு டமால் ஏச்சு ஓடுவாங்க தெரியுமா, சுவிட்ச் ஆனா. ஸோ ஈவன் ஜாப்ல இருந்தாலும் 24/7 mentally, because put in so much highest commitmentல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ 99.75% ஃபெயிலியர் ஆகும். ஈவன் கொஞ்சம் பெட்டர்னா கூட instead of 5 years, maybe next 20 yearsல இந்த எல்லா ட்ராக்கிங் சென்டரும் மேக்ஸ் அவுட் ஆகலாமா? பேரலா எப்படி பண்ணும்போது it is not a double, தனித்தனி எஃபர்ட் கிடையாது, இட்ஸ் a parallel effort. கரெக்ட்? 10 ட்ராக்கிங் சென்டர்ஸ் இங்கே, 10 ட்ராக்கிங் சென்டர்ஸ் இங்கே அப்படின்னா எவ்வளோ? 50 crores. 50 crores and 5 crore இங்கே. Possibly this is not 5 crore business. So அதனால தான் லாஸ்ட் வீக் கூட I bought product to get 21 tracking center. Tracking center is very important. Every tracking center, ஒரு tracking center கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா it has so much of potential. ஸோ இதுக்கப்புறம் எப்படினாலும் பிசினஸ் பண்ற நம்ம பண்ற பிசினஸ் அதுல அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சோம். கிரெடிட் பில்ட் ஆயிட்டே இருக்கும். புரியுதா? ஸோ இந்த 50 crore இங்க நடுவுல விட்டோம் தெரியுமா? ஸோ இப்படி விட்டுட்டு போறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்புறமா வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த 50 crore யாருக்கு ஃப்ரீயா போகணும்? யாரை வச்சு ஃபில் பண்ணணும்? நமக்கு பிடிச்சாலுங்க. கரெக்ட் இல்லை? சூப்பர் டூப்பர் ஸ்டாக் ஸ்டார்லாம் கிடையாது. நமக்கு யார் ரொம்ப க்ளோஸ் ஆனாலும் அவங்கள தான் பண்ணுவோம். எஸ், திஸ் இஸ் கால் ஹாட் ஜோன். ஸோ அதனாலதான் வந்து 3% வந்து விஷனரின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு விஷன் இருக்கு, அவங்களுக்கு கோல் இருக்கு, ஃபியூச்சர்ல டிலேடு கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா அவங்க இதெல்லாம் முன்கூட்டியே பார்ப்பாங்க. பிசினஸ்ல ஆக்சுவலா நடக்குதா, அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டியில நடக்கும். பட் முன்கூட்டியே இதெல்லாம் பார்த்துரும். ஸோ எனிவே இது நான் பண்ண போறேன், நான் சக்சஸ்ஃபுல்லா போறேன், இவ்வளவு பெருசு பண்ண போறேன். ஸோ அப்போ இந்த இடம்லாம் எதுக்கு வேஸ்டா போகும்? ஸோ
அவங்களுக்கு பிடிச்சால பிளேஸ் பண்ணிப்பாங்க. சாரி. ஸோ எனக்கு என்னோட அண்ணன், எங்க அப்பா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒய்ஃபு, இவங்க யாரெல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸான ஆளுங்களோ எல்லாத்தையும் இங்க பிளேஸ் பண்ணிட்டு என்ன ஆக்சுவல் பிசினஸ், என்னோட ரியல் பிசினஸ் ஸ்டார்ட் ஆச்சு. சில பேர் இதுல பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அல்டிமேட்லி இது எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீ. நிறைய பேர் வந்து 1 வருஷம் கழிச்சு பண்ணணும்னு முடிவு பண்ணுவாங்க. சில பேர் 4 வருஷம் கழிச்சு பண்ணணும்னு முடிவு பண்ணுவாங்க. சில பேர் 7 வருஷம் கழிச்சு பண்ணணும்னு முடிவு பண்ணுவாங்க. சில பேர் 10 வருஷம் கழிச்சு பண்ணுவாங்க. ஐ டோன்ட் நோ. இந்த எல்லா கேட்டகரியிலயும் ஆள் இருக்காங்க எனக்கு. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ற ஆளுங்க இருக்காங்க. கரெக்ட். இங்க இருக்கிற எல்லாரும் புதுசா ஸ்டார்ட் பண்ற எல்லாத்துக்குமே என்னால சொல்லி தர முடியுது அப்படின்னா, ஹெல்ப் பண்ண முடியுது அப்படின்னா, என்னோட ஹார்ட் ஜோனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியாதா? யா. சோ இந்த யூ இருக்கு இல்லையா? இந்த யூ நீங்க உங்களை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி பாத்துங்க. உங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் விஷுவலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஹேப்பன். கரெக்ட். ஈவன் எவ்ரி இயர் 5 crore உங்களோட பாக்கெட் மணி, உங்களோட ஸ்பெண்டிங் அப்படின்னா கூட மீதி 100 crores என்ன பண்ணுவீங்க? அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? ஸோ புரியுதா ரியல் மீனிங் ஆஃப் ரிதம்?